இன்றைய தியானம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஏசாயா 40:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், குறிப்பாக இது பண்டிகை நாட்கள். ஆகவே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. அதுக்கு முன்னால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று நம்ம சந்தோஷமாக கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்து கொண்டாட போகிறதுக்கு முன்னால் ஆராதனைக்கு போயிட்டு நம்ம கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து காணிக்கைகளை படைத்து ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நம்ம குடும்பமாக சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆனால் இந்த நல்ல நாளிலே பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கொடுக்கிறது. நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சீயோன் என்னும் சுவிசேஷகியே. ஆலயத்துக்கு போகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னையும் என்னையும் இந்த சத்திய வேதம் எப்படி அழைக்குதுன்னா, சுவிசேஷகியே, நீ என்ன செய்யணும்? உயர்ந்த பர்வதத்தில் ஏறணும். எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறக்கிறதுக்கு முன்னால வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம்னு சொல்லப்பட்ட யோவான் வந்து உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு வந்து சத்தமிட்டு சொல்லிட்டு போனார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ பணியை கொடுத்துருக்கிறார். நம்ம 2025 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில மனுஷகுமாரனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாய் நீங்களும் நானும் அறிவிக்கணும். அந்த இயேசு பிறந்ததுனால, அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரட்சிப்பு வந்தது, பாவத்திலிருந்து விமோச்சனம் கிடைச்சது, சாபத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அப்போ நம்மளை பார்த்து வேதம் சொல்லுது, சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடணும். பயப்படாமல் சத்தமிடு. இதோ உங்கள் தேவன் என்று கூறு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக இடங்களில் இந்த மாதிரி ஊழியத்தை செய்கிறவங்க அடிக்கப்படுறாங்க, உதைக்கப்படுறாங்க, அவங்க வீடுகள் எரிக்கப்படுறது, ஊழியக்காரர்கள் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க, சிறைச்சாலைக்கு போகிறாங்க, சாப்பாடு இல்லை, எல்லா விதத்திலும் நெருக்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லாவித திறந்த வாசல்களும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேசத்தில் இருக்கிற நீங்களும் நானும், இந்த நல்ல பாரத தேசத்தில், தமிழகத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே. நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வசனத்தை படிச்சுட்டு, அப்பா, இந்த வாரத்தோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதோடு நாங்கள் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம் ஆண்டவரே. ஆனால் இதோ உங்கள் தேவன் என்று நாங்கள் எத்தனை பேருக்கு கூறியிருக்கிறோம்? சொல்லலையே ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்யலையே ஆண்டவரே. எங்களை தயவாக மன்னிங்க. இருக்கிற இந்த 2 வாரத்தில் ஆகலும் ஒரு சிலருக்காகலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய வளர்ப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய அடக்கத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அப்பா அவருடைய வருகையை குறித்து நாங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு சிலரை ஆகிலும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த எங்கள் கிருபை தாரோன்னு எனக்கு ஜெபம் பண்ணிட்டு நம்ம சர்ச்சுக்கு போவோம். பிரியமானவர்களே, ஏக வசனங்கள் இருக்குது நம்ம யாருன்னு சொல்கிறதுக்கு. சுவிசேஷகின்னு அழகாக சொல்கிறாரு. இங்கே ஏசாயா 52 வாசிச்சிங்கன்னு சொன்னால், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. நம்ம இந்த வருஷத்தில் எத்தனை நாள் இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம்? அப்படி அறிவித்தவங்களுடைய பாதம்தான். சமாதானத்தை கூறி
நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னு சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் தான் மலைகளின் மேல் அழகா இருக்குன்னு சொல்றார். நம்ம பாதம் எப்படி இருக்கு? ஏசாயா 51 7 தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்றார், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். நமக்கு சொல்றார், நம்ம எப்படி இருக்கிறோமா? நீதியை அறிந்தவர்களா, அவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களா, அவருக்கு செவி கொடுக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு போய் கர்த்தரை துதிக்க போகிறோம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதீங்க, அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்க. ஏற்கனவே கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்ம பலப்படுத்திட்டு இருக்கிறார். ஏன்னா ஏசாயா 51:12 சொல்றாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? நம்ம அவரை மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. நாம் அவரை வெளிப்படுத்தியே ஆகணும், பயப்படக்கூடாது. நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம வெளிப்படுத்தணும். அதைத்தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4 13 பேதுருவும் யோவானும் அங்கே பேசுகிறாங்க. அந்த பேசுகிறத தைரியத்தை மற்றவங்க எல்லாம் கேட்டு அவங்க படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலர் 2 அவங்க செய்த ஊழியத்தை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டார்கள். 4 5 எல்லாம் அவருடைய ஊழியங்கள் எல்லாம் கனி நிறைந்த ஊழியங்களாக இருந்தது. மனம் திரும்புதலுக்கு நேராய் அநேகர் ரட்சிப்புகளை வழிநடத்தினது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வைத்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஏசாயா 40:9 நாம செயல்பட்டிருக்கிறோமான்னு நிதானித்து ஜெபிச்சுட்டு போலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த நாளில் சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் ஏசாயா 40:9 நாங்கள் எல்லோரும் சுவிசேஷகிகளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதோ உங்கள் தேவன் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லவும், எங்கள் பாதங்கள் எல்லாம் ஏசாயா 52:7 சுவிசேஷகிக்குரிய பாதங்களாக கர்த்தர் பிளஸ் பண்ணி தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆராதனையில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறார்களோ கர்த்தர் அங்கு கடந்து வருவீராக. ஊழியர்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பீராக ராஜா. ஏசாயா 51:7 மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமல் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் என்று உம்முடைய மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. தடைகள் விலகினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபையையும் ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், விசுவாச மக்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.